அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வந்து பிஎன்எஸ்ஸில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து இயல் 13. இயல் 13ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது ஊழியர்களுடைய சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல் பற்றியது. ஒரு பொது ஊழியர் இருக்கிறான், அவனுடைய அதிகாரத்தையும் அவமதிக்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது இயல் 13. அது பிரிவு வந்து 206லேருந்து 226 வரைக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ இயல் 13னா எதுலேருந்து எது வரைக்கும்னு தெரியணும். அப்போ இயல் 13ன்றது 206லேருந்து 226 வரைக்கும் சொல்லுதுன்னு தெரியணும். இப்போ அதில் 206 என்ன சொல்லுது? ஒரு சம்மனை சார்பு பண்ணக்குள்ளே அவன் தலைமறையாக வரான். ஒரு சம்மனை சார்பு பண்ணக்குள்ளே அவன் தலைமறையாக வரான். அப்படி தலைமறை ஆனால் அது குற்றம் தானே. அப்போ சம்மனை சார்பு பண்ணக்குள்ளே தலைமறையாக வரான். அதுக்கான தண்டனையை சொல்கிறது ஆன்னு 2 இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, சம்மனை சார்பு பண்ணக்குள்ளே தலைமறை வரான்ல, அதுக்கு வந்து தண்டனை பற்றி சொல்கிறது 1 மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் ஃபைனு. இதே என்ன சொல்லுதுன்னா, அந்த வேலையை கோர்ட்டு சொல்லும். சம்மனை கொடுக்க சொல்லி அவனை முன்னிலையாக சொல்லி கோர்ட்டு சொல்லும். அப்படி அவன் தலைமறைவானானா அவனுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் ஃபைனும் கோர்ட்டு கொடுக்கும். இதுதான் 206. அடுத்தது 207 பாருங்கள். அழைப்பாணை அல்லது வேறு நடவடிக்கையை சார்ந்து செய்வதை தடுத்தல் அல்லது அவற்றை வெளியிடுவதை தடுத்தல். அழைப்பாணை அல்லது வேறு நடவடிக்கை. வேறு நடவடிக்கைனா என்ன? இப்போ சம்மனோ இல்லது ஒரு அறிவிப்போ இல்லது ஒரு உத்தரவோ, யாருன்னா ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தடுப்பாங்க. அது தடுத்தால் அதுக்கு தண்டனை பற்றி சொல்கிறது 207. அழைப்பாணையோ இல்லது உத்தரவோ இல்லது எதனா ஒரு அறிவிப்போ, அங்கே போய் நாம் என்ன பண்ணுவோம், ஒன்று ஒட்டுவோம். அப்படி இல்லைனா அங்கே பக்கத்து வீட்டில் வர வச்சு அங்கே யாருன்னா அங்கே உறவினர்கிட்ட கொடுப்போம். அது மாதிரி பண்ணக்குள்ளே அதை தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுலேயும் ஆன்னு 2 இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, அதேமாரி 1 மாதம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் ஃபைனும் சொல்லுது. இதே என்ன சொல்லுதுன்னா, இதே கோர்ட்டு சொல்லும். அது கோர்ட்டு இந்த அழைப்பாணையை அவனை இது பண்ணி கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்து அதை சொன்னால் அப்போ தடுத்தானா அவனுக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் ஃபைனும் அப்படி சொல்கிறது தான் 207. 208 பாருங்கள். பொது ஊழியரின் கட்டளைக்கு கீழ்பணிந்து முன்னிலையாக இருத்தல். பொது ஊழியரின் கட்டளைக்கு கீழ்பணிந்து முன்னிலையாக இருத்தல். அப்போ 206 வந்து தலைமறையாவதல், இது தெரிஞ்சால் போதும். 207 வந்து அதை தடுக்கிறான். 208 வந்து முன்னிலையாகாமல் இருக்கிறான். 208 வந்து முன்னிலையாகாமல் இருக்கிறான். இதே சேம் தான். அதேமாரி ஆன்னு 2 இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, அதேமாரி 1 மாதம் சிறை தண்டனை 5000 ரூபாய் ஃபைன் சொல்லுது. இதே என்ன சொல்லுதுன்னா, அந்த கோர்ட்டு சொல்லுது இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு வந்து இங்கே கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லுது. அப்படி ஆஜராகாமல் அவன் வந்து தவிர்க்கிறான், முன்னிலை ஆகலை. அப்போ அதுக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் ஃபைனும் பற்றி சொல்கிறது தான் என்னது சொல்லுது. அப்போ 208 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொது ஊழியரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முன்னிலையாகாது இருத்தல். 209 என்ன சொல்லுதுன்னா, பிஎன்எஸ்எஸ் 2023 பிரிவு 84 கீழான பிரகடனத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தோன்றாதிருத்தல். பிஎன்எஸ் 84 தலைமறைவாகியுள்ள பகிரங்க அறிவிப்பு. தலைமறைவாகியுள்ள குற்றவாளிக்கு பகிரங்க அறிவிப்பு சொல்கிறது தான் 84. அதாவது பகிரங்க அறிவிப்பு. இவனுக்கு வந்து ஒரு வாரண்ட்டு போட்டிருப்பாங்க. அப்போ வாரண்ட்டு போட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், வாரண்ட் போட்டு அவனை பிடிக்க முடியாது. அப்போ கோர்ட் என்ன பண்ணுன்னா, இவன் வந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பு விடுவாங்க. அந்த பகிரங்க அறிவிப்பு வந்து வீட்லேயோ அல்லது பொது இடத்துலையோ எங்கே பார்த்தாலும் ஒட்டுவாங்க. அப்படி இந்த பகிரங்க அறிவிப்பு இதுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தோன்றாது. இதெல்லாம் ஒட்டிட்டு சொன்ன பிறக்கும் அவன் வரல அப்படின்னா அது எதில் பாதிக்குன்னா 209 பாதிக்கும். எதில் பாதிக்கும்? 209 பாதிக்கும். அப்படி வரல அப்படின்னா 3 வருஷம் சிறை தண்டனை. 3 to 7 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது 210 பாருங்கள். 210 என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது ஒரு வீடியோ ஆடியோ ரெக்கார்டோ சட்டப்படி பொது ஊழியருக்கு கொண்டு வந்து தர கட்டுப்பட்டவர் அதை கொண்டு வந்து தராது விடுத்தல். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது ஆடியோ வீடியோ ரெக்கார்டோ அதை வந்து ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஏன்னா அது கேஸ் சம்மந்தமாக அது
அதுதான் விட்னஸாக இருக்கும். ஆனால் அது கொடுக்காமல் என்ன பண்ணுறான், விடுறான். அப்படி கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு 210 BNS 210 அவனை வந்து பாதிக்கும், அது தண்டனை கொடுப்பாங்க. அப்போ 210ன்றது என்னது, ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஆடியோ வீடியோ ரெக்கார்டோ கன்சர்ன் அதிகாரிகிட்ட வந்து கொடுக்கணும். ஆனால் கொடுக்க விட்டுட்டான். அப்படி விட்டுட்டான்னா அது வந்து 210. புரியுதுங்களா? 210. அதே மாதிரி பாருங்கள் 211. ஒரு பொது ஊழியருக்கு அறிவிப்பு அல்லது தகவல் தருவதற்கு சட்டப்படி கட்டுப்பட்டவர் அதை தராமல் விடுத்தல். அப்போ 210ன்றது டாக்குமெண்ட்டு ஆடியோ வீடியோ ரெக்கார்டை கொடுக்கல. 211ன்றது இன்ஃபர்மேஷன் தரல. 211ன்றது இன்ஃபர்மேஷன் தரல. இது மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கூடாது. இப்போ 206னா என்ன, 206ன்றது சம்மன் சார்வ் பண்ணக்குள்ளே தலைமறைவாக வரான். அப்போ 206 வந்து தலைமறைவாக வரான். 207 வந்து தடுக்கிறான். 207 தடுக்கிறான். 208 முன்னிலையாகாமல் இருக்கிறான். 209 வந்து BNS அந்த பகிரங்க அறிவிப்பு மூலம் தோன்றாமல் இருக்கிறான். 210 டாக்குமெண்ட்டோ அல்லது ஆடியோ வீடியோ ரெக்கார்டோ கொடுக்க மறுக்கிறான். 211ன்றது இன்ஃபர்மேஷன் தர மறுக்கிறான். இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஏன்னா அந்த விஷயத்தை அவன் தான் பார்த்தவனா இருப்பான். அது 212 பாருங்கள், பொய் தகவல் கொடுத்தல். 212 ரொம்ப முக்கியம். 212 என்னது, பொய் தகவல் கொடுத்தல். பொய் தகவல் கொடுத்தல் பார்த்துருப்பான், ஆனால் பொய்யா சொல்லியிருப்பான்ல. அப்போ பொய் தகவல் சொல்கிறது எதுனா 212. அப்போ 213 பாருங்கள், ஆணை உறுதிமொழி அல்லது உறுதிமொழி எடுக்க வேண்டுமென்று பொது ஊழியரால் முறைப்படி கோரப்படும் போது அதை எடுக்க மறுத்தல். ஒன்றும் கிடையாது. அந்த ஆணை உறுதிமொழி எடுக்க மறுக்கிறான், அவ்வளோதான். ஷார்ட்டாக தெரிஞ்சிங்கன்னா இதுதான். ஆணை உறுதிமொழி எடுக்க மறுக்கிறான். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 213 என்னது, ஆணை உறுதிமொழி எடுக்க மறுக்கிறான். 214 என்னன்னா கேள்வி கேட்க அதிகாரம் அளிக்கப்பட்ட பொது ஊழியருக்கு பதிலளிக்க மறுக்கிறான், ஆன்சர் பண்ண மறுக்கிறான். அப்போ 213ன்றது ஆணை உறுதிமொழி எடுக்க மறுக்கிறான். 214ன்றது கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண மறுக்கிறான். இதெல்லாம் இது மாதிரி பண்ணால் அவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த BNS இதெல்லாம் படித்தா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து பொது இடத்துல பப்ளிக்கிட்ட சரியான முறையில் நீங்கள் அணுக முடியும். நீங்கள் மான்னு போய் இஷ்டத்துக்குன்னு பேச முடியாது. இப்போ இது உங்களுக்கு தெரியணும். நான் கேள்வி கேட்டால் நீ சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற. கண்டிப்பாக எல்லா பப்ளிக்கும் கடமைப்பட்டு இருக்கிறாங்க. நீ வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குற, அப்போ அந்த கேள்விக்கான பதில் அவங்க சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன்னு போகக்கூடாது. அப்போ கேள்வி கேட்க அதிகாரம் உள்ள ஒரு பொது ஊழியர் ஆன்சர் பண்ண மறுத்தா அதுக்கு எந்த செக்ஷனில் தண்டனை சொல்லுவாங்கன்னா 214. அடுத்தது 215 பாருங்கள், ஒரு வாக்குமூலத்தில் கையொப்பமிட மறுத்தல். வாக்குமூலத்தில் கையொப்பமிட மறுத்தல். ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறீங்க, அப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கக்குள்ளே அங்கே கையொப்பமிட மறுக்கிறான்னா அப்போ 215 வந்து அவன் வந்து தண்டிக்கப்படுவான். ஒன்றும் ஒரு 3000 ஃபைன். இதுக்கெல்லாம் 3000 ஃபைனு. புரியுதுங்களா? அதாவது 3 மாதம் 3 மந்த்து 3000 ஃபைனு. அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, அப்போ அங்கே நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு அவன் அது மாதிரி சொன்னான்னா அதை நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆடியோ வீடியோ ரெக்கார்டோடு பண்ணணும். நீங்கள் எதுவுமே சும்மா அவங்க மறுக்கிறான்றதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எவிடன்ஸோடு சொல்லணும். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து வாங்க போகிறீங்க, அப்போ கையெழுத்து போட மறுக்கிறான்னா அப்போ 215 அவன் வந்து தண்டனை குறைவேன். அப்போ நீ சொல்லலாம், நீ வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, இந்த மாதிரி கையெழுத்து போடலை அப்படின்னா நீங்கள் BNS 215 உங்களுக்கு 3 மாதம் சிறை 3000 ரூபாய் ஃபைன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாவோடு சொன்னீங்கன்னா அவன் பயப்படுவான். எந்த ஒரு விஷயத்துலையும் கிளியரான ஒரு டேட்டாவோடு நீங்கள் பப்ளிக்கை அணுகக்குள்ள அவங்க எல்லாருமே உனக்கு வந்து பயப்படுவாங்க. அறகுறையாக போய் நாம் இஷ்டத்துக்குன்னு பேசினா தான் அது தப்பு. அதுக்கடுத்தது 216 பாருங்கள். 216 என்ன சொல்லுதுன்னா, பொது ஊழியரிடம் அல்லது ஆணை உறுதிமொழியை செய்து வைக்க அதிகாரம் பெற்றுள்ள ஒருவரிடம் ஆணை உறுதிமொழி அல்லது உறுதிமொழியின் பேரில் பொய் உரைத்தல். ஆக்சுவலாக அவன் வந்து ஆணை உறுதிமொழி எடுத்துட்டான், ஆனால் எடுத்துட்டு பொய் சொல்கிறான். இதெல்லாம் கோர்ட்டில் தான் நடக்கும். ஒரு ஆணை உறுதிமொழி எடுத்துட்டு அவன் பொய் சொல்கிறான். அப்படி சொன்னால் அது எதில் பாதிக்குன்னா 216 பாதிக்கும்.
எதில் பாதிக்கும்? 216 பாதிக்கும். இப்போ இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் சொல்ல நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி திரும்ப கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் நின்றும். இப்போ 216 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோர்ட்டில் போய் ஒரு ஆணை உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்க. அப்படி எடுத்துட்டான், அவன் வந்து உறுதிமொழி எடுத்துட்டான், நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு. அதுக்கப்புறம் ஆனால் என்ன சொல்கிறான்? பொய் சொல்கிறான். இதை கண்டுபிடிச்சா இவனுக்கு 216 நம்ம தண்டனை கொடுக்கலாம். எதில் கொடுக்கலாம்? 216. அதாவது ஆணை உறுதிமொழி எடுத்து பொய் சொன்னான்னா அது எதில்? 214. ஆணை உறுதிமொழி எடுக்க அவன் வந்து மறுக்கிறான்னு சொல்கிறது 213. அப்படி எடுத்துட்டு பொய் சொல்கிறது 216. பாருங்க, 213 வந்து எடுக்க மறுக்கிறான், 216 வந்து பொய் சொல்கிறான். எடுத்துட்டு ஆணை உறுதிமொழி எடுத்துட்டு பொய் சொல்கிறான். 217 பாருங்கள். 217 என்ன சொல்லுதுன்னா, மற்றொருவருக்கு கேடு விளைவிக்கும் பொது ஊழியரின் சட்டப்படியான அதிகாரத்தை பயன்படுத்த செய்யும் எண்ணத்துடன் தரப்படும் பொய் தகவல். அதாவது பொய் தகவல் கொடுத்தல் அப்படின்றது 212. பொய் தகவல் கொடுத்தல் அப்படின்றது 212. 217 என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை இருக்கணும், மற்றொருவருக்கு கேடு விளைவிக்கும். மற்றொருவருக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கணும். மற்றொருக்கு கேடு விளைவிக்க பொது ஊழியரின் சட்டப்படியான அதிகாரத்தை பயன்படுத்த, பொது ஊழியரின் சட்டப்படியான அதிகாரத்தை பயன்படுத்த செய்யும் எண்ணத்துடன் தரப்படும் பொய் தகவல். நீ ஒரு பொய் தகவல் சொன்னால் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரியும். அதனால் நீ என்ன பண்ணுற? பொய் தகவல் சொல்கிற. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை விசாரிக்கிறாரு, ஆமாங்க அவன் தாங்க செஞ்சான், ஆனால் செய்யலை, ஆனால் உனக்கு என்னென்னா அவன் எதிரியாக தெரிகிறான். அதனால் நீ என்ன சொல்கிற? அவங்கள்ட்ட ஆமாங்க அவன் தான் செஞ்சான், நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொய் தகவல் சொல்கிற. அதனால் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ இது மாதிரி நீ ஒரு பொய் தகவலை கொடுத்து மற்றவருக்கு கேடு விளைவிக்கிற அப்படின்னா அதுக்கு தண்டனை எதில் சொல்லுவாங்கன்னா 217 சொல்லுவாங்க. 218 பாருங்கள். 218 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொது ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தின்படி சொத்தை எடுப்பதை தடைப்படுத்துதல். சொத்தை எடுப்பதை தடைப்படுத்துதல். இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் போகிறாங்க, அப்போ அவருடைய என்ன பண்ணுறாங்க, அவங்க பவரை யூஸ் பண்ணி ஜப்தி பண்ணுறாங்க. அந்த பொருளை ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுறீங்க, அங்கே எப்படியா இருந்தாலும் தடுப்பாங்க தானே. அது மாதிரி தடுத்தாங்கன்னா அதுக்கு செக்ஷன் என்னது? 218. 218 என்ன சொல்லுதுன்னா, சொத்தை எடுப்பதை தடைப்படுத்துதல். சொத்தை எடுப்பதை சொத்தை எடுக்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் தடை பண்ணுறீங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா அதை வந்து 218 உங்களை பாதிக்கும். 219 பொது ஊழியரின் அதிகாரத்தின்படி விற்பனைக்கு இடப்படும் சொத்தை விற்பனை செய்வதை தடுத்தல். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுடைய பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்தை வந்து ஏலத்துக்கு விடுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அது விற்பனை பண்ணக்குள்ளே அந்த விற்பனை பண்ணுற இடத்துல போய் நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து 219 அரெஸ்ட் பண்ணுவாங்க. 219 அரெஸ்ட் பண்ணுவாங்க. எது? 218ன்றது சொத்தை எடுக்கிறத தடைப்படுத்துது. 219ன்றது அதை விற்பனை பண்ணக்குள்ளே நீங்கள் தடுக்கிறது. சொத்தை விற்பனை பண்ணக்குள்ளே தடுக்கிறது வந்து 219. அதாவது ஒரு மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் ஃபைனு. அது மாதிரி தடுத்தீங்கன்னா. இதே வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க, பொது ஜப்தி பண்ணக்குள்ளே தடை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 6 மாதம் 10,000 ரூபா ஃபைனு. 220 பாருங்கள். 220 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுடைய அதிகாரத்தினால் விற்பனைக்கு இடப்பட்ட சொத்தை சட்டத்திற்கு முரணான வகையில் வாங்குதல் அல்லது ஏலம் கெட்டல். ஒரு என்னது, இப்போ சொத்தை ஜப்தி பண்ணி அதை வந்து ஏலம் விட போகிறாங்க. அப்படி ஏலம் விட போகக்குள்ள நீங்கள் வந்து அதுக்கு சட்டத்திற்கு முரணான வகையில் வாங்குதல் அல்லது ஏலம் கெட்டல் அப்படின்றது. அது மாதிரி நீ சட்டத்திற்கு முரணான வகையில் போய் வாங்கின இல்லை ஏலம் கேட்ட அப்படின்னா அதுக்கு வந்து 220 பாதிக்கும். 220 பாதிக்கும். 221 பொது பணிகளை பொது ஊழியர் ஆற்றும்போது அவரை தடுத்தல். ரொம்ப முக்கியம். ஒரு பொது பணிகள், இப்போ நிறையா அரசாங்க பணி நடக்கு. இப்போ அந்த இடத்துல போய் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து அந்த வேலையை செய்கிறார். அப்போ நீ அவரை போய் தடுத்த அப்படின்னா அது வந்து 221 வந்து பாதிக்கும். 221 இப்போ வந்து ஒரு குளத்தை தூர் வாடுறாங்க,
இல்லைன்னா இப்போ புறம்போக்கு நிலத்தை எல்லாத்தையும் இப்போ வந்து கவர்மெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க வீட்டில் புறம்போக்கு நிலம் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி எடுக்கக்குள்ளே அவங்க நிலத்தை அளந்து புறம்போக்கு எது வரைக்கும் இருக்கோ அது வந்து இடிக்கிறாங்க. அப்போ அந்தந்த வீட்டெல்லாம் இடிக்க போகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நீ அவங்கள போய் தடுப்பீங்க. அப்போ அது மாதிரி தடுத்தால் உங்களை எந்த செக்ஷனில் போடுவாங்கன்னா 221 உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ 221 அதுக்கான தண்டனை கிடச்சிரும். அதாவது ஒன்றும் கிடையாது, 3 மாதம் 2000 ரூபாய் ஃபைனு, 3 மந்த்து 2000 ரூபாய் ஃபைன். இதுக்கு இது 221க்கு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து பப்ளிக் வேலையை ஆற்றக்குள்ளே நீ அவங்கள போய் தடுக்கிற அப்படின்னா 221 படி குற்றம். அது வந்து 3 மாதம் சிறையும் 2000 ரூபாய் ஃபைனும் அறிவிப்பாங்க. அதுக்கடுத்து 222 பாருங்கள். 222 என்ன சொல்லுதுன்னா, பொது ஊழியருக்கு உதவி செய்ய சட்டப்படி கடமைப்பட்டவர் அவ்வாறு செய்ய தவறுதல். ஹெல்ப் பண்ண மறுக்கிறான், இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெல்ப் பண்ண மறுக்கிறான், பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண மறுக்கிறான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒருத்தனை எதனா ஒரு வேலையை சொல்லணும், இது வந்து நம்மளுடைய வேலையை சொல்ல போகிறது கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் போய் அங்கே எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி எதனா பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க, அது சட்டப்படி கடமைப்பட்டவர், பொது ஊழியருக்கு உதவி செய்ய சட்டப்படி கடமைப்பட்டவர் அவ்வாறு செய்ய தவறுதல். அப்போ உதவி செய்ய தவறான் அப்படி சொல்கிறது எதுனா 222 இதுக்கும் அப்படி செய்ய தவறிட்டானா 1 மந்த்து 2000 ரூபாய் ஃபைனு, 1 மந்த்து 2000 ரூபாய் ஃபைனு. அதுக்கு அடுத்தது 223 பாருங்கள். 223 என்ன சொல்லுதுன்னா, பொது ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல். கட்டளைக்கு கீழ்ப்படியலை. பப்ளிக் சர்வெண்ட்டு ஒரு கட்டளை சொல்கிறாங்க, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அப்படி அது மாதிரி கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா அது 223 பாதிக்கும். ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான் அப்படின்னா அது எதில் பாதிக்கும்? 223 பாதிக்கும். புரியுதுங்களா? இதுக்கு வந்து 6 மாதம் 2500 ரூபா ஃபைனு, 6 மாதம் 2500 ரூபா ஃபைனு. அதே வந்து ஒரு மனித உயிருக்கோ இல்லை அவங்களுடைய பாதுகாப்புக்கோ ஆபத்தாக விளைவிக்கிற அளவுக்கு நீ எதனா ஒரு சச்சரவு ஏற்படுத்துவ அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு வந்து 1 வருஷம் 5000 ரூபா ஃபைனு, 1 வருஷம் 5000 ரூபா ஃபைனு. பொது ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமை. இப்போ கொரோனா டைமில் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்டளை போடுறாங்க. அந்த கட்டளைக்கு அவங்க வந்து கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அவங்க 223 பாதிப்பாங்க. அடுத்தது 224 பாருங்கள். பொது ஊழியருக்கு கேடு விளைவிப்பதாக அச்சுறுத்தல். பொது ஊழியருக்கு கேடு விளைவிப்ப ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு போகிறாங்க, போய் அவங்களுடைய வீடை ஜப்தி பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. என்னது இப்போ குளமோ இல்லை சாலையோ சீர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்குள்ளே அவங்க வந்து என்ன என் வீட்டை நீ இடிக்கிறியா, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அது மாதிரி மிரட்டுறான்னா அதில் எது பாதிக்கும்? 224 அவனை பாதிக்கும். 224 என்ன சொல்லுதுன்னா, பொது ஊழியருக்கு கேடு விளைவிப்பதாக அச்சுறுத்தல். அது எதில் பாதிக்குன்னா 224 பாதிக்கும். 224 பொது ஊழியருக்கு கேடு விளைவிப்பதாக அச்சுறுத்தல். இது வந்து 2 இயர்ஸ் வந்து இதுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. 225 பாருங்கள். பொது ஊழியரிடம் பாதுகாப்புக்கு விண்ணப்பித்து கொள்வதை தடுத்தல். பொது ஊழியரிடம் பாதுகாப்புக்கு விண்ணப்பித்து கொள்வதை தடுத்தல். இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறான். இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டரை பார்த்து என்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குது இது மாதிரி அப்படின்னு என்னை வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறான். அப்படி பெட்டிஷன் கொடுக்க போகக்குள்ள அவனை வந்து தடுக்கிறானுங்க. அப்படி தடுத்தானா அதில் எதில் பாதிக்குன்னா 225 பாதிக்கும். எது பாதிக்கும்? 225 பொது ஊழியரிடம் பாதுகாப்புக்கு விண்ணப்பித்து கொள்வதை தடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. 226 என்னன்னா, சட்டப்படியான அதிகாரத்தை செலுத்த கட்டாயப்படுத்துவதற்கு அல்லது தடுப்பதற்கு தற்கொலை முயற்சி செய்தல். இது ரொம்ப முக்கியம். இப்போ எஸ்பி ஆஃபீஸில் நிறைய பேர் எஸ்பியை பார்க்க வராங்க. இந்த நான் கொடுத்த பெட்டிஷன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க மாட்டீங்க இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. உடனே மண்ணெண்ணெயை கொளுத்திக்கிறாங்க. மண்ணெண்ணெயை ஊற்றி அப்படியே கொளுத்த ட்ரை பண்ணுவாங்க. சும்மா
ஏன்னா அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் என்னது இந்த பிரிவின் கீழே தண்டனையாகும். இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணவும் முடியாது. அப்போ ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பொது ஊழியர்கிட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு அது கண்டிப்பாக எனக்கு அதை செய்யணும், இல்லைனா நீங்கள் அந்த இதை செய்கிறத வந்து தடுக்கிறீங்க, அவங்க ஆக்ஷன் பண்ண போகிறத நீங்கள் தடுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தற்கொலை முயற்சி, அதாவது மண்ணெண்ணெய், கண்டிப்பாக மண்ணெண்ணெய் தான் மேலே ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்ற போனாங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட்டு. அதாவது இது வந்து 1 இயர் பனிஷ்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா சோசியல் சர்வீஸ், சமூக சேவை பணியை ஆற்றணும். இது ரொம்ப முக்கியமான கொஷின். 226 நல்லா பார்த்துங்க. சமூக சேவை எதுக்கு வருது? 226க்கும் வருது. அதாவது சமூக சேவை பணி. அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை போலீஸ் கூடயோ எதனா என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அதுமாரி சமூக சேவை பண்ணி சொல்லுவாங்க. இதுமாரி ஹாஸ்பிட்டலில் போய் இதில் ஒர்க் பண்ணுங்கள், இதெல்லாம் பெருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ 226ன்றது ஒரு எஸ்பி ஆஃபீஸில் போய் நான் கொடுத்த பெட்டிஷனை என்னை வந்து தப்பாக ஆக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கல்ல, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடியே மண்ணெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. அது மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறது 226. அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறது 226. அதுக்கு தண்டனை வந்து 1 வருஷம் சமூக சேவை இதுக்கும் உண்டு. இப்போ தண்டனையில் லாஸ்ட்டாக சமூக சேவைன்னு சேர்த்துக்கிறாங்க. நம்ம BNS 4ல் தண்டனையை பற்றி பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தண்டனை 6 டைப்பாக சொல்லியிருக்கிறேன். அந்த 6 டைப்பில் சமூக சேவை ஒன்று. அந்த 6 டைப்பில் சமூக சேவை ஒன்று. ஓகே, இதாங்க. இப்போ அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 206ன்றது என்னது? சம்மன் கொடுக்கக்குள்ளே தலைமறை ஆகிறான். 207 என்ன சொல்லுது? சம்மன் சர்வ் பண்ணக்குள்ளே தடுக்கிறான். 208 என்ன சொல்லுது? முன்னிலையாகாமல் இருக்கிறான். 209 என்ன சொல்லுது? 84 கீழ் BNSS 84 கீழான பிரகடனத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தோன்றாமல் இருக்கிறான். 210 என்ன சொல்லுது? ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது ஆடியோ வீடியோ ரெக்கார்டோ கொடுக்க மறுக்கிறான். 211 என்ன சொல்லுது? தகவல் தர மறுக்கிறான். 211 தகவல் இன்ஃபர்மேஷன் தர மறுக்கிறான். 212 பொய் தகவல். 212 பொய் தகவல். 213 பாருங்கள். 213 என்ன சொல்கிறான்னா ஆணை உறுதிமொழி எடுக்க மறுக்கிறான். 214 என்ன சொல்லுது? கேள்வி பதில் சொல்ல மறுக்கிறான். 215 என்ன சொல்லுது? ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட மறுக்கிறான். 216 என்ன சொல்லுது? ஆணை உறுதிமொழி எடுத்து பொய் சொல்கிறான். 217 என்ன சொல்லுது? பொய், அதாவது மற்றவருக்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு பொய் தகவல் சொல்கிறான். 218 என்ன சொல்லுது? சொத்தை எடுக்கக்குள்ளே தடுக்கிறான், தடைப்படுத்துகிறான். 219 என்ன சொல்லுது? சொத்தை வந்து விற்பனை பண்ணுறதை தடுக்கிறான். 219 சொத்தை விற்பனை பண்ணுறதை தடுக்கிறான். 220 என்ன சொல்லுது? சொத்தை சட்டத்திற்கு முரணான வகையில் ஏலம் கேட்குறான், இல்லைனா வாங்குகிறான். புரியுதுங்களா? 221 என்ன சொல்லுது? 221 என்ன சொல்லுதுன்னா பொது ஊழியர் வந்து அவருடைய வேலை செய்யக்குள்ளே தடுக்கிறான், அவரை தடுக்கிறான். பொது ஊழியர் அவருடைய வேலை செய்யக்குள்ளே தடுக்கிறான். 222 என்ன சொல்லுது? உதவி செய்ய மறுக்கிறான், தவறுறான். பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு உதவி செய்ய தவறுறான். 224 என்ன சொல்லுது? ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். 224 என்ன சொல்லுது? கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். 224 என்ன சொல்லுதுன்னா பொது ஊழியருக்கு வந்து கேடு விளைவிப்பதாக அச்சுறுத்துறான். 224 பொது ஊழியருக்கு கேடு விளைவிப்பதாக அச்சுறுத்துறான். 225 பொது ஊழியர்கிட்ட அவனுடைய பாதுகாப்புக்கு விண்ணப்பித்து கொள்வதை தடுக்கிறான். 226 என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துவதற்கு தடுக்கிறதுக்கும் தற்கொலை முயற்சி செய்கிறான். ஓகே, இதான் இயல் 13. அப்போ இயல் 13ன்றது இவ்வளவு தாங்க. நீங்கள் இப்படி ஷார்ட்டாக படிச்சிட்டிங்கன்னா இப்போ என் வீடியோவை பார்த்தாலே போதும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் படிக்கவே தேவையில்லை, சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் டியூட்டியில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோவை கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு படிக்கணும் எண்ணம் வரும். எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.